இந்தியாவில் டிஜிட்டல் பரிவர்த்தனை 87% அதிகரித்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ள நிலையில் ஜிபே பயன்படுத்துவதால் செலவு அதிகரித்துள்ளதா குறைந்துள்ளதா என்பது குறித்து புதுச்சேரி மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஜிபே யூஸ் பண்றதுனால உங்களுக்கு செலவினங்கள் அதிகரிச்சிருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா, எப்படி பாக்குறீங்க? ஜிபே யூஸ் பண்றதுனால செலவினங்கள் அதிகரிச்சு தான் இருக்குது. அதனால ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது, ஒரு சேவிங்ஸும் கிடையாது. நான் தனிப்பட்ட முறையில் இந்த பாக்கெட் மணி நான் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 600 700 ஆட்டோ ஓட்டுறேன்னு சொன்னாக்கா அந்த காசை எடுத்துட்டு போனாக்கா என்னோட செலவினங்களை போக மீதி நான் எடுத்து வைப்போம். அதில் எனக்கு கணக்கு தெரியுது. இப்போ இவங்க இந்த ஜிபேன்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு ஃபோன்லேயே வந்துருக்கு. யாருமே கையில காசு கொடுக்குறது. இதனால எனக்கு நஷ்டமா தான் இருக்குது. சில பேர் இளநியை வாங்கிக்கின்னு காசு இல்லற இல்லம்மா அந்த தரமான்னு எத்தனையோ தடவை போயிட்டாங்க. நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஜிபே யூஸ் பண்ணி எனக்கு இப்போ அது ரொம்ப நல்லதா இருக்கு. சில்லறை இல்லைனாலும் ஜிபே பண்ணிட்டு போங்கன்ற. இப்போ நான் ஒரு கடைக்கு போறேன்னா சில்லறை இல்லைன்றாங்க. இப்போ என்கிட்ட 500 ரூபா இருக்குது, அவங்க சில்லறை 20 ரூபா. அதனால என்னோட இதுல நான் ஜிபே 20 ரூபா, நான் 20 ரூபா ஜிபே பண்ணிடுறேன். ஓ பேலன்ஸ் கரெக்டா இருக்குது, அதோட போயிடும். நம்மளுக்கு ஈஸியா இருக்கு. பாண்டிச்சேரி சுத்தி பார்க்கலாம்னு வந்திருக்கிறோம். பேக்கெல்லாம் நாங்க ரூம்ல வச்சுட்டு வெளியே வந்திருக்கோம். கையில பர்ஸ்ல எல்லாம் கேஷ் எடுத்துட்டு வருவோம். இப்பெல்லாம் கேஷ் ஜிபே இருக்கு. ஜிபே இருக்கிறதுனால கையில செலவாகுது. ஜிபே எவ்வளவு செலவாகுது என்னன்றதுலாம் தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் அதிகமா தான் ஆகுது. பெட்ரோல் போடும்போது டேங்கை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்றோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 365 ரூபா ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டு 400 ரூபா கொடுத்துட்டு சில்லறை முடிப்போம். இப்பெல்லாம் 360 எக்ஸாக்டா தரலாம். எந்த ஒரு காசையுமே நம்ம எவ்வளவோ அந்த வேல்யூ மட்டும் நம்ம கொடுத்தா போதும். எக்ஸஸா நம்ம காசு தர வேண்டிய அவசியம் கிடையாது ஜிபே யூஸ் பண்றதுனால. ஜிபே பயன்படுத்துவதால் செலவு அதிகரித்துள்ளதா குறைந்துள்ளதா என்பது குறித்து புதுச்சேரி மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.